ஆஸ் வி ஹவ் டிஸ்கஸ்ட் ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஆஃப் ஆதிரைல அதுலயுமே வந்து எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. மேபி மத்தவங்களுக்கு அது ஓகேனா ஓகே தான். ஷி நீடட் என்னது திஸ் தான். ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே வந்து உட்காருங்க, எல்லாருமே நிக்கிறாங்க, இதுவா நீங்க மட்டும் அது அதான் அதான் இல்ல சொல்றேன் இல்ல ஓவராலா. டாம், இப்போ ஆக்சுவலா இப்போ இன்ட்ரோ கேக்குறாங்கன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? அவங்க ஒரு ஏதோ ஒரு பிளேஸ்ல உங்களை பத்தி இன்ட்ரோ சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? எழுந்து நின்று தானே சொல்லுவீங்க, இல்ல அப்படியே உட்காந்து சொல்லுவீங்களா? அது அவங்கவங்க ஒரு இஷ்டம் தயால். நோ இல்ல நோ, இல்ல, நான் இஷ்டம் இப்படிதான் கேட்கல, ஃபார்மேட்ன்றது கிடையாது. நான் அங்க அப்படி எல்லாருமே சொல்லல. உட்கார்ந்துருக்கோம் இப்போ வரிசையா. இல்ல இல்ல, அது தெரியுது. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கே ஒரு உணர்வு வந்துரும்ல டப்புன்னு. உங்களை பத்தி சொல்லணும்னா டப்புன்னு நம்ம வந்து என் நேம் நேம் அங்க வந்து இன்ட்ரோடக்ஷன் தான் கேக்குறாங்க. அதுவுமே ஒரு ஆள் பேரு தப்பா சொன்னதுனாலதான். அதுதான் நான் சொல்றேன். ஒருத்தர் எந்திரிச்சும் சொல்லலாம், உட்கார்ந்தும் சொல்லலாம். உட்கார்ந்து சொல்றதும் தப்பு கிடையாது. அத ஹைலைட் பண்ணி சொன்னதுல எனக்கு உடன்பாடு இல்லங்கிறேன். மேபி அது உங்களுக்கு கரெக்ட். ஏன்னா சுதர்ஷன் கூட சொன்னாரு. ஆஃப்டர் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அது கொஞ்சம் ஓகேவா ஃபீல் ஆச்சுன்னு சுதர்ஷன் என்கிட்ட சொன்னாரு. இல்ல சுதர்ஷன், ஐ அது ஸ்டில் அந்த ஸ்டிக் டு தி சேம் அந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் ஓகேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு வச்சது பாருங்க, அந்த இடம் தான் அவர் இன்னும் ட்ரிகர் ஆயிட்டாரு. ஓகே. இதான் இதே டோன் தான். ஆக்சுவலா டாம் சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு, பட் ஆனா ஹி செட்ல அந்த எபிசோட்ல வந்து நீங்க மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கல, பட் ஆனா எல்லாரும் எந்திரிக்கும் போது நீங்க எந்திரிக்கிறது ஓகே தானே அப்படின்றப்போ ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொன்னாங்கல்ல அவங்க. அந்த ஓகே தான் ட்ரிக் ஆயிடுச்சு. மேபி பட் ஸ்டில் எனக்கு வந்து அது பெரிய தப்பா அந்த தெரியல. அதை அந்த ஹைலைட் பண்ணி ரூல்ஸ் பிரேக்குமே கேட்கல போல, அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணதையுமே அட்ரஸ் பண்ணல போல. கேட்டாங்க. இன்னைக்கு இன்னைக்கு அட்ரஸ் லாஸ்ட்ல பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கேட்டாங்களே. அட்ரஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கேட்டாங்க. அது நம்ம உட நம்ம சொன்ன அதே கருத்து தான் அவருமே சொன்னாரு. எத்தனை நாள் வந்து அதை போட்டுட்டு இருக்க சொல்ல போறாங்க, அதுல வந்து ஏன் வந்து ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாரு உட்கார்ந்து இருந்தாங்கல்ல சாப்பாட்டு விஷயத்துக்காக, நான் நினைச்சுக்கிட்டேன், உனக்கு எத்தனை வாரம் அட்வைஸ் கொடுத்தாலும் பத்தாதுமா, என்ன பேசினாலும் பத்தாதுமா, நீ பண்றது நீ பாட்டுக்கு பண்ணுமா. பட் நான் உங்க ஆக்ஷன்ல இன்னைக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, ஒருவேளை இத சிம்பத்தியா சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாங்களோ பாரு அப்படின்னு நான் நினைச்சேன். நான் அந்த கப்பை விட கம்மியா தான் சாப்பாடு எடுக்க போறேன், அதுக்கு ஏன் இது பண்றீங்க அது பண்றீங்க அப்படின்னு சொன்னது வந்து, இதுக்கு முன்னாடி அந்த இன்சிடென்ட் பாத்தீங்களா? அவங்க சாப்பாடு அதிகமா எடுத்து வேஸ்ட் பண்ணதா சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா மத்த எல்லாருமே? அவங்க கிடையாது. இல்ல நானும் அதை அப்படிதான். பாக்கல. அப்படிதான் பாரு சொன்னாங்க. நான் இதுக்கு ஆமா. முன்னாடி சாப்பாடு எடுத்தப்ப அதிகமா எடுத்துட்டேன்னு சொல்லி திட்டினீங்க, இப்ப சாப்பாடு அது எடுக்கிறப்ப வந்து இந்த கப்ல மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. கப்ல எடுத்ததை வேஸ்ட் பண்ணணும் நீங்களே தான் சொல்றீங்க. அப்புறமேட்டு இதையும் சொல்றீங்க, இது எப்படி நான் எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி ஷி வாஸ் லைக் பொலம்பிஃபைங் ஆஸ் யூஷுவல். பட் கொஞ்சம் ட்ரிகரிங் அனாயிங்கா தான் இருக்கு. நான் எதை வேணா மன்னிச்சிருவேன் இந்த 2 நாள் எபிசோட்ல. பிரவீன் காந்தி ஒண்ணு பண்ணாரு, அதைய மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். எப்பா சாமி, எனக்கு அப்படியே மண்டை சூடாயிடுச்சு. எனக்கு பேசாம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. அவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா? அதனால அப்பா நல்ல, இதுல வேற நான் திரும்ப வருவேன், வரலாம், எப்ப வேணா வரலாம், எப்படி வேணா வரலாம். அப்பா சாமி நீ போனதே சந்தோஷம் சாமி அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நான். சரி. சத்தியமா நேத்து வைல்ட் கார்டுல கூப்பிட மாட்டாங்க. நேத்து ஏங்க ஜூம் மீட்டிங் வச்சாங்களா? ஜூம் மீட்டிங் வச்சாங்களா? ஆ, என்ன ஜூம் மீட்டிங்க? நாகார்ஜுனா அந்த பிக் பாஸ்ல இவர் பேசினார்ல, அதை காட்டினாங்களா எங்கிட்ட? நான் எதுவும் இல்ல பார்க்கல. இல்ல காட்டலையே. அப்ப அங்க காட்டியிருக்காங்க பொழுது, ஏன்னா அதே காஸ்டியூம்ல தான் அங்க பேசியிருக்காரு அவரு. ஓகே. ஓ அங்க அந்த பிக் பாஸ்ல வந்து விஜய் சேதுபதியை காட்டியிருக்காங்களா? ஆமா ஆமா, அவரை காட்டியிருக்காங்க. மோகன்லால், அப்புறம் ஒரு சில பேர், அந்த யாரது கிச்சா சுதீப் அவருமே காட்டியிருந்தாங்க. ஓகே ஒரு ஓகே. மூவி ப்ரொமோஷன் ஒண்ணு, அப்புறம் வந்து ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி ஆயிஷா. சரி, எனக்கு இந்த வீக்கெண்ட் ஓகே, மேபி அது நார்மலா பண்றது தானே. இப்ப நம்ம இதுல கூட ஏர்லியர் எல்லாம் காட்டியிருக்காங்கல்ல, கமல்ல ஒரு இருந்தப்ப வந்து மத்த பிக் பாஸ் இருக்கவங்க எல்லாம் காட்டியிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், ஒரு 2 3 கொஸ்டின் இருக்கு. இதுக்கு வேற யாராவது ஆன்சர் பண்றதா இருந்தா ஆன்சர் பண்ணுங்க. இப்போ பூர்ணிமா, நிக்சன் அண்ட் இவங்க உங்க பேர் என்ன, ஆதிரை, இவங்கள போட்டு டேக் பண்றாங்கல்ல, இத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆதிரை சாரி அரோரா, ஆதிரை அண்ட் எஃப்ஜே வச்சு நிறைய ட்வீட்ஸ் எல்லாம் வருது இல்ல, That's a wrong ஒன்னா thing. பார்த்த மாதிரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் இன்னொன்னு வந்து, ஆதிரை அண்ட் பூர்ணிமா வச்சு ஒரு சீசன் முடிஞ்சிருச்சு கரெக்ட்டுங்களா? ஒரு சீசன் முடிஞ்சிருச்சு. போதுமான அளவுக்கு அந்த சீசன்லயே ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம பாராட்டவும் செஞ்சிருக்கோம், திட்டியும் இருக்கோம். ஓகே. இப்ப வந்து எகெயின் அண்ட் எகெயின் அந்த கம்பேரிசன், ஒரு ஒரு நெகட்டிவிட்டி, மத்தவங்க மனசுக்குள்ள வந்து அந்த நெகட்டிவ் இதை கொண்டு போய் திணிக்கணும் அப்படின்னு பண்றது, அத நீங்க எப்படி பாக்குறீங்க? அன்லெஸ் அன்டில் இப்போ அரோராவும்
துஷாரும் வந்து தம்பின்னு சொல்றாங்க. மேபி அவங்க இது பண்ணலாம். ஒரு பியாண்ட கிராஸ் பண்றாங்க அப்படின்னா வந்து ஏன் டெஃபினெட்லி வந்து என்னடா இது இது ஒரு ஒரு எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ஷோல நீங்க இப்படி பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னு நம்ம கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஓகே, அவங்க ஜாலியா பேசுறதை எடுத்து அதை எடுத்து அதை வந்து ரொம்ப மேனிபுலேட் பண்ணி உனக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கு பரவாயில்லையே இது சூப்பர் சப்ஸ்கிரைபர் வாட் ஷி கேன் தட் ஷி ஹவ் டன். ஓகே, அவுட் சைட்ல வச்சு உள்ள கம்பேர் பண்றது எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு தெரியல. இல்ல கம்பேர் பண்றது கரெக்ட் தான் அவங்க பண்ணாங்க தானே அப்படின்னா அதுக்குமே வந்து யூ கேன் ரெக்வஸ்ட் மைக் அண்ட் யூ கேன் ஸ்பீக். அப்படி பார்த்தா டாம், நம்ம தலைவன் திவாகரை உள்ள போட்டு அடி அடின்னு அடிக்கணுமே, ஏன் சப்போர்ட் பண்றாங்க இப்போ இவங்க எல்லாரும்? கரெக்ட். அண்ட் இத்தனை நாளா வந்து திவாகருக்கு சப்போர்ட் பண்ண ஆளா நான் பாக்குறது யாருன்னா கொஞ்சம் அவர் அவர் பேசுறத கேட்டது வந்து பாத்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஒரு சில இடத்துல கேட்டு நல்ல ஐடியா சொல்லியிருக்காப்ல திவாகருக்கு. ஆமா இவர் கூட காமெடியா இருக்கு ஃபன்னா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணது வந்து சபரி. இவங்கள தாண்டி வேற யாருமே கூட இருந்த பார்வதியே வந்து திவாகர பின்னாடி தப்பா தான் பின்னாடி பேசியிருக்காங்க. ஓகே பேசுறாங்க. ஆமா. ஓகே, இவங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து இப்ப திடீர்னு வந்து ஒரு கிளாப்ஸ பார்த்ததுமே திவாகருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்படின்றது தெரியல. சரி இருங்க, சிவராம் வந்து கை தூக்கி இருக்காப்ல, மேபி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு நம்ம தெரியல. எஸ் சிவராம். அது அது வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் கம்பேரிசன் தான் அது. அது வந்து ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு செட் பண்ற மாதிரியே அந்த பொண்ணை பத்தி ஆதிரையை பத்தி பிளஸ் அவங்க பூர்ணிமா ஃப்ரெண்டுங்கிறனால அப்படி தெரியுது போல இருக்கு. இல்லங்க, இன்னொன்னு பூர்ணிமா ஃப்ரெண்டா இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க என்னோட ஃப்ரெண்டு. ஓகே, நான் ஏதோ கடனை வாங்கிட்டு ஓடி போயிடுறேன். இப்ப நீங்க வந்து இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் நியாயமா தான் இருந்திருக்கீங்க. நீங்க வந்து சுதர்ஷன்ட்ட போய் கடன் கேக்குறீங்க. நாமெல்லாம் மியூச்சுவல் ஃப்ரெண்டு. ஐயோ சுதர்ஷனும் டாமும் சாரி சிவாவும் டாமும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு, சிவாவும் ஒரு ஃப்ராடு பயலா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை வந்து அவர் தரல அப்படின்னு மறுக்கிறது நியாயமா? என்னோட கேரக்டர் இட்ஸ் கம்ப்ளீட்லி மீ, உங்களோடது கம்ப்ளீட்லி நீங்க. ஓகே, என்ன வச்சு எப்படி உங்களை கம்பேர் பண்ண முடியும் நான் கேக்குறேன். அது வந்து பூர்ணிமா அப்படி சீசன்ல பார்த்தது வந்து இவங்களும் அப்படித்தானான்னுங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் தான் போடுறாங்களே ஒழிஞ்சு அப்புறம் ஷோ பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுறாங்களே. பூர்ணிமா இந்த இந்த சீசன்ல இருக்க பிளேயருக்கு பூர்ணிமா 1000 டைம் பெட்டர்னு நான் சொல்லுவேன். அவ்வளவு கிரிட்டிசிசம், எல்லா வாரமும் கேவலமான பேச்சுகள், அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாலும் அதை ஹைலைட் பண்ணது கிடையாது. பூர்ணிமா கிட்ட இருக்க ஒரே தப்பா நான் பார்த்தது புலம்புவாங்க, பயங்கரமா புலம்புவாங்க. நம்ம இப்ப வீட்டுல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நம்ம எப்படி புலம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு புலம்புவாங்க. கடைசியா நிக்சன் கூட அவங்க ஒண்ணு பண்ணாங்கல்ல, அது எனக்கு பிடிக்கல. இந்த 2 தவிர பூர்ணிமா வந்து சூப்பரா தான் விளையாண்டாங்க. இப்போ பிடிக்கலன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதத்தான் இவங்க ஸ்டார்டிங்லயே பண்றாங்க. என்னன்னா ஃப்ரெண்டுன்றதுக்கு அதை இப்படி போட்டு காட்டுறாங்க. பட் அங்க ஒரு பார்க்கும் போதே அது எதுவும் நடக்குது. அது பெட்டர் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு ஷோ நடுவுல பிரேக் விடும் போதுமே அவன் போயிட்டு ஆதிரை பக்கத்துல கனி அவன் மடியில பார்த்து இருந்திருப்பான். எதுக்கு எங்க அந்த இதுதான் நம்ம பேசுறாங்கல்ல, அந்த லிவிங் ரூம்லயே தான், அந்த இடத்துல சோஃபாலே தான், வேற எங்கேயுமே கிடையாது. பெட்டர் இவங்களுமே இது பண்ணலாம். அது அதாவது என்னன்னா இவங்களுக்கு யாரு வந்து ஒரு ஆள் செட் ஆகுறாங்களோ அவங்கள வந்து பக்கத்துல எப்படி வேணா வச்சுக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிக்கலன்னா அவங்கள எவ்வளவு வெறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெறுத்தும் காட்டுறாங்க. இன்னைக்கு என்னன்னா எனக்கு பிரவீன்குமார், பிரவீன் ராஜா, அவன் அப்படியே டிட்டோவா ஆப்போசிட்டா வந்து சொன்ன மாதிரி அப்படியே திவாகருக்கு வந்து ஹேட்டரா இருக்கும். அப்படியே இன்னொரு ஆளை வந்து திவாகரும் சில இடத்துல வந்து அவரோட வன்மத்தை கக்கிறாப்ல. ஓகே, அது கக்கறாருதான். வன்மத்தை கக்கறாப்ல, பார்வதி வன்மத்தை கக்குறாங்க. ஓகே, கம்ருதீன் வன்மத்தை கக்குறாங்க. வன்மம் நான் ஏன் சொல்றேன்னா, ஈவன் தோ அந்த பொதுப்படையா ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, இல்ல இவங்களுக்கு இப்படி இருக்குன்ற அந்த ஜென்ரிக்கான அந்த ஸ்டேட்மெண்ட்டை வைக்காம இவங்க ரொம்ப பர்சனலா போய் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்து தூக்கி இங்க வச்சிடறாங்க. ஆமா தானே? இப்ப பார்வதி யாருக்கு வந்து கம்மியா இருக்குன்னு உடனே கையை தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி வயலன்ஸ் எல்லாம் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி, உண்மையாலுமே அது வயலன்ஸா இருந்திருந்தால் அத விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணிருப்பாரு. கரெக்டா? இல்ல அப்படின்னா பார்வதிக்கு கெமி பேரை சொல்லும் பொழுதே மக்கள் கை தட்டி இருப்பாங்க. கரெக்டா? இவ்ளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் புரிதல் கூட இல்லாம இருக்கீங்களா அப்படின்னு நினைக்கும் போது சர்ப்ரைசிங்கா இருக்கு. இல்ல அத பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணாங்களா? அது அந்த டாஸ்க் நடந்தது ரொம்ப டீடைலா பண்ண மாதிரி தெரியல. இல்லங்க, இவங்க சொன்னாங்க. இல்ல அதுக்குள்ள சொன்னா இருந்துச்சுன்னா தானே அதை பேசுவாங்க.
அதுக்குள்ள ஆஹ் ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி போய் விஜேஎஸ் பேசுவாப்ல. பட் நான் பார்த்தது வந்து விஜேஎஸ் வந்து ஃபார் பெட்டரா தான் நிறைய விஷயங்களை ஹைலைட் பண்ணிருக்காருன்னு எனக்கு தோணுது. ஈவன் திவாகர் சொல்லும் பொழுதுமே அவரோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்றதாகட்டும். ஓகே, எந்த இடத்துல அதை என்ஜாய் ஆமா ஆமா பண்ணணுமோ அந்த இடத்துல அந்த ஒரு கிரெடிபிலிட்டி கொடுத்துட்டு மத்த இடத்துல வந்து இல்ல இது ஓவர் டூவா அப்படின்றத சொல்றதோ, மத்த கண்டஸ்டன்ஸ்க்குமே சொல்றேன், சில விஷயங்களை அவர் ஹைலைட் பண்ணது வந்து தேர் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரம் லாஸ்ட் சீசன் டு திஸ் சீசன் அப்படின்னு ஐ ஃபீல். சிவராம் சிவர் சொல்லுங்க. ஒண்ணு கவனி ஒண்ணு கவனிச்சிங்களா? இன்னைக்குமே இந்த வந்து வாட்டர் வந்து இல்லைன்னு சொல்றாங்க தவிர தாராளமா மேல வந்து பேசுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நான் பேசுறதை கேட்கறதுக்கா கீழே உட்கார்ந்து இருக்கீங்க? ஆல்ரெடி சோலோ ஒண்ணும் இல்ல. சரி. ம் இப்போ நேத்து இந்த கிளாப்ஸ் பண்ணி சில விஷயங்கள் சொன்னாங்கல்ல, ஆமா, நான் என்ன கேக்குறேன்னா, ஒய் பார்வதி வேற யாருமே கண்ணுக்கு தெரியலையா மத்த ஈஸி. கண்டஸ்டன்ஸ்க்கு? அதுதான் சொல்றேன். அது ஆக்சுவலி பார்வதிய அட்ரஸ் பண்ணதோ அடிச்சதோ 100% கரெக்ட். அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. கரெக்ட். ஆனா நீங்க ஒண்ணு சொன்னீங்களே, இப்ப யாரோ சொன்னாங்களா, ஐ திங்க் சிவராம் சொன்னார்னு நினைக்கிறேன். இப்ப இந்த இந்த கண்டஸ்டன்ஸ் யாருக்குமே ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோ இல்லனா வந்து கிரியேட்டிவிட்டி எதுவுமே கிடையாதுன்னு அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா தான் நான் பாக்குறேன். ஓகே, ஆல்ரெடி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. என்னது கனி சொன்னதுமே கிளாப் வந்துருச்சா, அடுத்து அப்ப நமக்கும் கிளாப் வரும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆடு போனதுமே பின்னாடியே போவாங்க எல்லாம். அந்த மாதிரி கூட்டத்தை தான் நான் பார்த்தேன். ஏன்னா பார்வதியை தாண்டி இவங்க எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாவே ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே கிளாஷ் இருந்துச்சு. அதே ஹைலைட் பண்ணுங்கடா, யாரு பண்றாங்கன்னு சொல்லுங்கடானா எல்லாரும் நான் பார்வதியை தான் சொல்லுவேன், நான் பார்வதின்னு தான் நினைக்கிறேன், நான் பார்வதின்னு தான் நினைக்கிறேன். சரி, அதுக்கு கரெக்டான ரீசன் சொல்றாங்களான்னா மேக்ஸிமம் கரெக்டான ரீசன் சொல்ல. இன்னைக்குமே அதே டிட்டோ அதே தான் பண்ணாங்க. யா, ஆம். எனக்கு ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த வினோத் ஏஞ்சி அந்த பொண்ணு ஜெயில்ல அவ்வளவு பேசிச்சு, அதனால அதுக்கு ஃபாலோவர் கூடிரும்னு சொன்னாரு பாத்தீங்களா? மனசாட்சி இருக்காயா அதெல்லாம் உங்களுக்குலாம் எங்களுக்கு கொஞ்சமாச்சு? அதெல்லாம் எங்களுக்கு காட்டவே இல்லை வினோத் அப்படின்னு வேண்டியதானே. ரொம்ப சரி, கொடுமையா இருக்கு இதெல்லாம். எங்க சூர்யா வந்திருக்காரு, நரசிம்மா வந்திருக்காரு. சூர்யா சொல்லுங்க. சூர்யா, சூர்யா மேகத்தோட மறைஞ்சு நிக்கிறீங்க சூர்யா. சரி, அப்படியே இருங்க. கொஞ்சம் வெயில் வந்ததுக்கு அப்புறம் வாங்க. நரசிம்மா, உங்களுக்கும் கூச்சமா இருக்கா? நீங்க பேசிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கே பேசிட்டு இருக்கீங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க பாப்போம். நைஸ். ஆன்சர் நீ என்னன்னா, அவங்க இன்னைக்கு என்ன ஷோலயும் ஒண்ணும் இல்ல, இல்ல இல்ல, பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க ஸ்பீக்கர் தானே வர சொன்னீங்க, ஸ்பீக்கர் வந்து என்ன பேச சொன்னீங்களா அப்படிங்கிறீங்களா? நைஸ், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மை சைல்ட். இந்த ஒரு படத்துல சிங்கமுத்து வடிவேல விரட்டிக்கிட்டு போய் பணம் பறிப்பான்ல, உள்ள பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டா என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல, அதானே சொன்னேன், அதானே நானும் சொன்னேன், உள்ள ஒண்ணுமே இல்ல. அந்த மாதிரிதான் அது இருக்குது எபிசோடு. ஆக்சுவலி பயங்கர போரிங் ஏன் இன்னைக்கெல்லாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு நைஸ் நைஸ் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு. ஏன் டாம், சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நிக்கல்ஸ் விக்ரம் வந்து கொஞ்சம் பாயிண்டா பேசின மாதிரி இருந்துச்சு. அந்த மனுஷன் ஏன் வந்து இந்த 1 வீக்ல எதுவுமே காட்டலன்னு எனக்கு புரியவே இல்லை. இல்ல, அவர் அப்சர்வ் தான் பண்றாரு. விக்கல்ஸ் விக்ரம் வைக்கும் ஓகே. பொழுது பாயிண்ட சரியா வைக்கிறாரு. மேக்ஸிமம் டைம் வந்து ஒரு அப்சர்விங், இது வந்து ஒரு ஓப்பன் இது இல்ல. எந்த இடத்துல ம். பேசணுமோ அங்க பேசினா தானே அவரையுமே ஒரு கண்டஸ்டன்டா மதிப்பாங்க. அதனால இந்த இந்த எபிசோட் அவர் யூஸ் பண்ணிக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். யா யா. எனக்கு என்னமோ ஹோப்ஃபுல்லி அவருக்கு மேக் இட் ஹேப்பன். நெகட்டிவிட்டி காட்டக்கூடாதுன்னு ஒரு இதுல இருக்காரான்னு தெரியல. கேமரா கான்சியஸ் இருக்கு. ம், இருங்க. வேலை நம்ம பேசினா ஏதாவது தப்பா போயிடுமோன்னு யாரோ பாக்குறாரு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தவங்க வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. என்ன கமெண்ட் அப்படின்னா, ஹவு விஜேஸ் ஹேண்டில்டு பிரவீன் ஜி வாஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். Kamal Hassan would have done it with more grace. That's why he stands taller. Yeah, that's true. அது ட்ரூ தான். பட் நான் வந்து அவர் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாருன்றத பத்தி நான் யோசிக்கலங்க. ஆஹ் அது அவருக்குமே எக்ஸாஸ்ட் ஆயிருக்கும்ல. ஏன்னா உள்ளேயும் வந்து நீங்க என் பக்கத்துல வராதீங்க, நான் தனியா உட்காருங்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பிக் பாஸ் கூப்பிடுறாப்ல, கூப்பிட்டு உங்க உங்க நேரம் முடிய போகுது அப்படிங்கிறாப்ல. சரி ஓகே பிக் பாஸ் அப்படின்னு திரும்ப அங்கேயே உட்காந்துட்டாப்ல. அப்புறமேட்டு இப்ப வந்து உங்களோட இதை எடுத்துட்டு ப்ளூ கலர் கார்டா அதை எடுத்துட்டு கொண்டு போய் அந்த டப்பாக்குள்ள போடுங்க அப்படின்னு ஓகே பிக் பாஸ் சொல்லிட்டு போட்டுட்டு அப்படியே நிக்கிறாப்ல. சரி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, நீங்க வெளியில போங்க அப்படின்னா ஓகே ஓகே என் பக்கத்துல யாரும் வராதீங்க, வராதீங்க வராதீங்க வராதீங்கிறாரு. ஓகே, சரி இங்க வந்ததுக்கு அப்புறமேட்டாவது ஏதாவது பேச வைக்கலாம்னு சொல்லிட்டு ஹி இஸ் டேக்கிங் இனிஷியேட்டிவ். சரி உள்ள போய் நீங்க பேசுறீங்களா சார், அவங்க கிட்ட அவங்களுக்கான மேபி அட்வைஸோ இல்ல ஒருத்தருக்கு ஒரு டேக்லைன் மாதிரி என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதான் பேச ட்ரை பண்ணிருப்பாங்க. ஓகே, as a டீமாவே அதான் கொடுத்திருப்பாங்க பேக்வர்ட்ல.
ஆனா அதையும் அவர் கேட்காம இல்ல 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 நான் இங்கேயும் இருக்கேன் அங்கேயும் இருக்கேன் எங்கேயும் இருப்பேன் பொருள் இவர் கடவுளா தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஓகே. சோ அது வந்து கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவர் நேரா அவங்கள க்ளோஸ் பண்ணிட்டு பேசணும்னு ட்ரை பண்ண அந்த டைம்லயுமே வந்து அவருக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் இவர் குடுக்கல. மேபி அதுலதான் வந்து மக்களும் கொஞ்சம் போர் அடிச்சிருப்பாங்களே அதை என்டர்டைன் பண்ணலாம்னு நினைச்சிருக்கலாம். ஏன் கமலஹாசன் கண்டிப்பா இதை இப்படி பண்ணிருக்க மாட்டாரு. சர்காஸ்டிக்கா ஏதாவது சொல்லணும்னு நினைச்சதா அவர் அந்த இடத்துலயே சொல்லி அதை முடிச்சு விட்டுருப்பாப்ல. ஆண்டவர்கிட்ட முதல்ல இப்படி நடந்துப்பாரான்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல. இல்ல இல்ல இவரு நம்ம இவரு எல்லாரும் இந்த நோ நோ பெர்ஸ்பெக்டிவ் தான் இவரு பாக்குறோம். எல்லாத்துக்கிட்டயுமே இப்படிதான் நடந்துப்பாரு. நம்ம ஆளு பிரவீன் காந்தி. ம். அதுல மாற்று கருத்து எனக்கு கிடையாது. வேற யாருக்கா இருக்கா? யாருக்கும் கிடையாதான். அதனால இவங்க பேசுறது வந்து இந்த டிவி நிகழ்ச்சியில பேசுறதெல்லாம் பார்க்கல பொழுது. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் மேடம். ஆக்சுவலி மேடம்லாம் கிடையாது. விஜேஎஸோட டாம்னு கூப்பிடுங்க அரவிந்த். ஓகே டாம். ஓகே டாம். ஆக்சுவலி லாஸ்ட் சீசன் விஜய் சேதுபதி 2 சீசன் பண்றாரு. லாஸ்ட் 8க்கும் 9க்கும் இப்ப டிஃபரன்ஸ் தெரியற மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியுதா அப்படி? நான் அதான் இப்பதான் சொன்னேன்ல. லாஸ்ட் சீசன்ல நிறைய விஷயத்த ஹைலைட் பண்ணாம கொஞ்சம் ஓவர் மொக்கையா பேசுவாப்ல. இந்த சீசன்ல வந்து கொஞ்சம் பாயிண்டா பேசுறாப்ல. பேசுறது மட்டும் இல்ல பாடி லாங்குவேஜ் டிஃபரன்ஸா இருக்கு. அது எனக்கு தெரியல. எனக்கு இன்னமும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் விஜேஎஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே அப்ரப்டா கட் பண்ணிட்டு உட்காருங்கன்னு ஒண்ணு சொல்றாருல்ல, அது வந்து அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து பயங்கர இதா இருக்கும். அடுத்து அவங்களால பெர்ஃபார்மே பண்ண முடியாம போயிடும். தப்பு பண்றாங்க தான். இப்ப விஜய் பார்வதி வந்து தப்பு பண்ணிருக்காங்க, நிறைய பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்குமே அனாயிங்கா இரிட்டேட்டிங்கா இருந்திருக்கு. சேம் கோஸ் வித் கம்ருதீன் as well. ஓகே. பட் வாட் இஃப் நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். கரெக்டா? இப்ப இவங்க ஓவர் டிமோட்டிவேட்டிங்கா பண்றாங்க. இல்ல அப்படியே அப்ரப்டா அவங்கள பேசாம உட்காரு அவ்வளவுதான் பேசாதீங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்லாம் அதாவது சொல்லுது. அவங்களால அடுத்து வந்து மூவ் ஆனே ஆக முடியாதுன்னு நான் சொல்றேன். அந்த ஒரு ஆட்டிடியூட ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிட்டாருன்னா கண்டஸ்டன்ட்டுக்கும் நல்லா இருக்கும், இவரை பாக்குறவங்களுக்கும் ரொம்ப பிரசன்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஓகே தான். ஆனா லாஸ்ட் சீசனோட கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்காருன்னு தோணுது. கொஞ்சம் நல்லா போவா. இந்த சீசன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். That's true. வேற ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள்? அவரும் லேர்ன் பண்ணிட்டு தானே இருக்காரு. நியூவா வந்தார் லாஸ்ட் டைம். அவர் புதுசா இருந்துச்சு, லேர்ன் பண்ணிருக்காரு. கரெக்ட். இல்லங்க, அது நம்ம ஒரு சீசன் முடிச்சும் லேர்ன் பண்றேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய டெடிகேட்டட் டீம் இங்க இருப்பாங்க. ஈவன் ட்விட்டர்ல இப்ப அதர் லிசனர்ல கூட இருந்து கேட்கலாம். இல்ல நம்மளோட ட்வீட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. எதுக்கெல்லாம் விமர்சனம் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இதை எல்லாத்தையுமே கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்கிறது தான் அவங்களோட வேலையும் கூட. ஒவ்வொரு விமர்சனங்கள் வரும்பொழுதுமே அதை சேஞ்ச் பண்ணி இம்ப்ரோவைஸ் பண்ணணும். ஒரு சீசன் முடிச்சும் வந்து இன்னும் ஒரு லேர்ன் பண்றாரு. கமலஹாசன் வந்து பெரியவர் அப்படிலாம் கிடையாது. கமலஹாசன் அவர்கள் இருக்கும் பொழுதுமே அவர்கிட்ட என்னென்ன தப்பு இருக்கோ அதெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணிட்டு தான் இருந்தோம். சோ சேம் வே அவருமே இப்ப மாத்திருக்காரு. மேபி அப்கமிங் வீக் ஃபர்ஸ்ட் வீக்ன்றதுனால போன டைமும் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாரு ஃபயரா ஃபர்ஸ்ட் வீக். அடுத்த வீக்லாம் வந்து டாமி எந்திரின்னு எழுப்புற மாதிரி பண்ணிட்டாப்ல. மேபி இந்த சீசன் நல்லா பண்றதாலன்னு பார்க்கலாம் அடுத்தடுத்த வீக்ஸ்ல. காத்திருப்போம். யா பார்த்து அப்படியே ஒரு 50 நாள் காத்திருப்போம்னு போயிட்டு போகுது. மக்களே எல்லாரும் தூங்குறதுக்கு வந்து கேட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா? என்னங்க டாஸ்க் ஆரம்பிச்சாதான் இது ஏதோ ஒரு சூடு பிடிக்கும். ஸ்டார்டிங்லயே அடித்தடி டாஸ்க் மாதிரி கொடுத்தாதான் ஒரு சுறுசுறுப்பா போகும். மங்கினி மேல தண்ணி ஆஃப் பண்றது இது ஆஃப் பண்றது வேலைக்கு லாஸ்ட் சீசன் இந்த சீசன் ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கு. 1 வீக் நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. இல்ல இந்த 1 வீக் நல்லா இருந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து 80% கிரெடிட் கோஸ் டு ஒன்லி திவாகர். கன்ஃபார்மா அவரை சுத்தி தான் நடந்துச்சு எல்லாமே. போடு என் தலைவன் தான் காரணம். அவரை சுத்தி நடக்கல, அவரு சுத்தி நடந்தாரு மொத்த வீட்டுக்கும். மத்தபடி வந்து மத்த யாருமே பெரிய கண்டென்ட்டா அப்படிலாம் இல்ல. இப்ப டாஸ்க் கொடுக்கணும்ன்றீங்க. ஆனா இந்த டாஸ்க் கொடுத்தாலும் அழுகுனி ஆட்டம் ஆடுறாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த வாரத்துல அந்த பொண்ணுக்கு லைட்டா கீறி இருக்கும் போல, அதையே 3 நாளா ஓட்டிட்டு இருக்காங்க உட்காந்து பார்வதி. இல்ல கீரல இப்ப நார்மலாவே வந்து கொஞ்சம் ஃபேரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க லைட்டா பட்டாலே ரெட்டிஷா தெரியும். அந்த கண்ணி போன மாதிரி ஆயிடும் கை. ஓகே. அத வந்து இவங்க வந்து இது வரைக்கும் யாரும் என்ன என் கைய புடிச்சதே இல்ல, புடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணிட்டே இருக்காங்க. அது வந்து ஒரு டைம் சொல்லும்போது நேத்து ஜட்ஜி இருந்தாங்களே, பெட்டர் இது ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ல இந்த ஃபைட். அவங்க இல்ல அவன் தண்ணி போய் புடிச்சு தப்புனா அது ஃபைட்டே இல்லையேங்க, கேமுங்க. இவங்க ரூல்ஸ் படி பண்ணல.
அவங்க நீதான் ரூல்ஸ் படி பண்ணலையேன்னு சொல்லி அவங்க பக்கெட்டை எடுத்துக்கிட்டாங்க. விஜய் பார்வதிக்கு அக்செப்டன்ஸ் இல்ல. ஏன் தண்ணியை நீ எடுக்கிறியான்னு சொல்லி கீழே ஊத்துன வரைக்கும் கரெக்ட் தான். விஜய் பார்வதி பண்ணது கரெக்ட் தான். சோ நான் ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணல. நான் பேண்ட்டை எடுக்காம டைரக்டா வந்து தண்ணியை புடிச்சிட்டேன். உனக்கு நீ உடனே என்கிட்ட இருந்து புடிங்கிட்ட. அதை நீயும் யூஸ் பண்ணக்கூடாது. நீ யூஸ் பண்ணா ஜெயிச்சிருவ, நெக்ஸ்ட் லெவல் போயிருவ. சோ அதை நான் கவுத்து விட்டேன், தண்ணி ஊத்திட்டேன். ஓகே, அது வரைக்கும் கரெக்ட் விஜய் பார்வதி. ஆனா விட்ட வார்த்தைகள் தப்பு. தென் அங்க போயிட்டு ஆதிரை தண்ணி ஊத்துனதை வந்து குறை சொன்னாங்க பாத்தீங்களா. இப்ப நீ என்ன பண்ண, நீ தண்ணியை ஊத்ததான் செஞ்ச. ஓகே, ஆதிரை வந்து நீ எங்க வின் பண்ணிருவியோன்னு சொல்லிட்டு அவங்களோட நீ அழுக்கு தண்ணியிலே பேண்ட துவச்ச, அவங்க கீழே ஊத்திட்டாங்க. யூ ஷுட் ஹேவ் தட் அக்செப்டன்ஸ். பரவாயில்ல, ஷீ இஸ் பிரில்லியன்ட் அண்ட் ஷீ இஸ் திங்கிங் இந்த அட்வென்ட் தான் நீ யோசிக்கணுமே தவிர நீ போய் அவளை குறை சொல்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லையே. சரி, இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஜீனியஸ் வந்து பேண்ட்டை எடுத்தாங்க, நேரம் வாஷ் பண்ண போயிட்டாங்க பிடிக்காம. உங்க அந்த வாய்ஸ் ஜீனியஸ் பத்தி பிரேக் எதுவும் சொல்லல. ஆகுது தயால். பேண்ட்டை எடுத்தாங்க, யார் சொல்றீங்க? ஐ மீன் ஆதிரையா இல்ல அந்த நந்தினியான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் போயிட்டு அப்பதானே அந்த பிக் பாஸ் சொல்லுவார், இன்டிமேட் பண்ணுவார்ல, போய் தண்ணியை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி. ஓகே, அப்பயுமே அந்த ஜட்ஜ் 7 பேர் கம்முன்னு தானே இருக்காங்க. அவங்களுக்கு அது எப்படி இவங்க யாருக்குமே ஐக்கியூ அவங்க இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஜட்ஜ் படிக்கும் போதே டாஸ்க்குமே வந்து இவங்க படிச்சதுமே வந்து வித்தியாசமா தான் படிச்சிருக்கிறாங்க. கரெக்டான இதுவுமே படிக்கல போல இருக்குது. ஆனா எனக்கு திடீர்னு இவரு ஏன் வந்து தண்ணி பிடிச்சிட்டு வான்றாரு. அப்ப அந்த பொண்ணு கரெக்டா தானே பண்ணுதுன்னு நினைச்சு நானும் நினைச்சேன். கடைசியில பார்த்தா இவங்க நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுறது, நடுவுல கொஞ்சம் வார்த்தையை மொழிகிட்டு இருக்கிறாங்க. இப்ப யாராவது புதுசா உள்ள வந்தாங்கன்னா என்ன தெரியுமா வைப்பாங்க, டேய் நீங்க 3 நாளைக்கு முன்னாடி நடந்தது வச்சாடா இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க, நியாயம் வேணாமாடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஐஸ் பிரியா சதீஷ் என்ன பண்றீங்க? சண்டே தானே, மேல வந்து பேசுங்க. ஹாய் ஆதி. இந்த லாஸ்ட் சீசன் முத்துக்குமரன் வின் பண்ணார்ல, அவர் டைம் லைட்டுக்கு எப்போ வந்தாரு ஃபர்ஸ்ட்? ஒரு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிச்சுல இவர் வின் பண்ண போறாரு அப்படின்ட்டு. இல்ல அது எனக்கு எத்தனை வந்து நாள்ல நடந்துச்சு தெரியலங்க. ஐ எம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் முத்துக்குமரன். என்ன இல்ல பொறுத்த இல்ல வரைக்கும் சப்போர்ட்டர் கேட்கல, யா அது ஒரு பிக்சர் எப்போ கேம். வந்துச்சுன்னு கேட்கறேன். சௌந்தர்யா 1-2 வந்துச்சுல்ல. ஆமா, அது ஒரு ஆள் எவிக்ஷன் ஆகும்போது அந்த இது ஸ்லாட் மாறிச்சு. யார சொல்றீங்க? தீபக் வெளியே போகும்போது தான். அது இல்ல தீபக் இல்ல வெளிய அதுக்கு போது முன்னாடியே ஸ்டார்ட் மாறிச்சா? வந்துச்சுல்ல. ஆமா ஆமா, அது வரைக்குமே வந்து இவங்களும் அவங்களாம் தான் இருந்தது. அது இல்ல அதுக்கு முன்னாடியே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். தீபக் முன்னாடியே மாறிடுச்சுல அதெல்லாம். ஏங்க இட் வாஸ் பிட்வீன் வெதர் இட் இஸ் ஜாக்லின் ஆர் முத்துக்குமரன். ஓகே, ஜாக்லின் வெளியில போனாங்க, அப்ப சேஞ்ச் ஆச்சு. அப்படி ஜாக்லின் இருந்திருந்தாலும் அவங்களுக்கு டைட்டில் வின்னர் கொடுத்திருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது. கேக்குது. இப்ப இதுவுமே போன சீசன் பத்தி பேசுறாங்கன்னு கேட்டுருவாங்க. எதுக்கு வந்து இல்ல 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 அப்படிலாம் இல்ல, எதுக்கு நீங்க கேட்டேன்னா, பேசலாங்க. இல்ல நான் எதுக்காக கேட்டேன்னா இந்த விஷயம், இப்ப இந்த சீசன்ல எத்தனை நாளுக்கு அப்புறம் ஏன்னா இப்ப வரைக்கும் ஒரு கிளியர் பிக்சர் நம்மளுக்கு கிடைக்கல யாரு வர போறாங்க யாருமே விளையாடலைங்க. இப்ப திவாகர் காமெடி மட்டும் தான் 1 வாரம் போயிருக்கு. யாரு வந்து கரெக்டா இப்ப சபரி வந்து ஒரு சில இடத்துல நல்ல பாயிண்ட் இன் ரிகார்ட்ஸ் வித் கம்ருதீன் வரும்பொழுது கொஞ்சம் போல்டா அதை ஹேண்டில் பண்றாருன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் அடுத்தடுத்து அவர் டாஸ்க் விளையாடும் போது தான் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு, எந்தெந்த இடத்துல கரெக்டா இருக்காரு, எந்த இடத்துல அவர் ராங் ஆகுறாரு அப்படின்றத வந்து மக்கள் பாத்துட்டு இருப்பாங்க. ஓகே, மத்த யாருமே இப்ப அவரும் கனியுமே டெம்பர் லூஸ் எடுத்துக்கோங்க. பண்ணாரு. இல்ல கனியுமே டெம்பர் லூஸ் பண்ணாரு இன்னைக்கு. ஓகே, பாரு அண்ட் திவாகர் அந்த விஷயத்துல சொல்றீங்களா? ஆமா டெம்பர் லூஸ் பண்ணாரு. சோ அது எப்படி அவர் மேனேஜ் பண்ணானா தான் அவர் ஃபைனலுக்கு போக முடியும். இல்லாட்டி நடுவுல ஏதாவது இவங்களே குத்தி குழப்பி விட்டுருவாங்க அவரை. யா ட்ரூ. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற வரைக்குமே வர வாரமும் இதே மாதிரிதான் போகும்ட்டு ஒரு இதுல இருக்கு. அப்படிலாம் இருந்தா நான் பார்க்க மாட்டேங்கய்யா. ஆதி ரொம்ப நாள் வெயிட் பண்றாரு. லெட் ஹிம் டாக். எஸ் ஆதிக்கு அடுத்து பிரியா சதீஷ் பேசுங்க. சொல்லுங்க ஆதி. இல்ல நீங்க தான் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க, என்னன்னு தெரியல ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தேனா? ஐயா வந்து பேசுங்க ஐயா கொடுப்பேன். ஓ அதுக்கா? ஓகே ஃபைன். இல்ல ஏதோ ஸ்பெசிஃபிக்கா இந்த டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கீங்களா, அதுக்காக கேக்குறேன். இந்த பர்టిక్యులர் டாபிக் இல்ல இந்த வீக்கெண்ட் பத்தி அப்படிலாம் இல்ல. நோ நாங்க எது நார்மலா வீக்கெண்ட் எபிசோட், இன்னைக்கான எபிசோட் வந்து பயங்கர போரிங்கா தான் இருந்துச்சு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். நேத்தோட எபிசோட் வந்து ஃபார் பெட்டரா இருந்துச்சு. விஜய் சேதுபதி வந்து லாஸ்ட் சீசனை விட இந்த சீசன்ல நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஐ வாஸ் லைக் ஆஸ்கிங் क्वेश्चन இன் ரிகார்ட்ஸ் வித் இப்ப ப்ரீவியஸ் சீசன்ல இருக்கவங்களோட கம்பேர் பண்றாங்கல்ல. இப்ப பூர்ணிமா ஆதிரை வச்சு கம்பாரிசன் பண்ணி
அவங்கள டீகிரேட் பண்ற மாதிரியான சில ட்வீட்ஸ் நான் பாக்குறேன். இல்லனா வந்து நிக்சன் அண்ட் பூர்ணிமா, அரோரா, துஷார் இல்லனா வந்து ஆதிரை, எஃப்ஜே வச்சுலாம் ஒரு இது பண்றாங்கல்ல. கைண்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவ் அஜெண்டா செட் பண்ற மாதிரி பண்றாங்கல்ல. அத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? பர்சனலா எனக்கு வந்து இந்த வீக்கெண்ட் எபிசோட் நேத்து பெட்டரா இருந்துச்சுன்றதுலயோ, இல்ல விஜய் சேதுபதி போன வாட்டியை விட இந்த வாட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்காருன்றதுலயோ எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நான் அதுல எனக்கு அதுல முரண்பட்ட ஒப்பீனியன் தான் இருக்கு. ஓகே. எனக்கு போன சீசன் மாதிரி தான் இந்த சீசனும் இருக்காருன்னு தோணுது. இன்ஃபேக்ட் இந்த சீசன் நடந்த அந்த ஒரு சம்பவத்தினால அது இன்னும் மட்டமா இருக்குன்னு கூட தோணுது எனக்கு. நேற்று அவர் ஆதிரியா சொன்னதுன்றது ரொம்ப ரொம்ப அது என்ன சொல்றது, ஒரு திமிரான விஷயம், அது ரொம்ப தப்பான விஷயம். அது ஹோஸ்ட்ல இருக்கிற இடத்துல இருந்து அந்த பொசிஷன் செஞ்சிருக்க கூடாத விஷயம். அது அவங்கள நீங்க ஏன் எந்திரிக்கலன்னு சொன்னதோ, உங்களுக்கு முன்னாடி 4 பேர் செஞ்சாங்கல்ல, நீங்க ஏன் அதை செய்யல அப்படின்னு கேட்டதோ, எனக்கு முன்னாடி 4 பேர் செஞ்சாங்க நீங்க ஏன் செய்யலன்னு கேட்டாங்கன்னா அதுக்கான பதில் எனக்கு முன்னாடி 4 பேர் செஞ்சாங்கன்றதுக்காக நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு அவசியம் இல்லைன்றதுதான். இன்னொன்னு அந்த பாயிண்ட்ல நானுமே அதேதான் சொன்னேன். எனக்கு இன்னொன்னு இன் ஜென்ரலாவே எனக்கு போன வாட்டி அவர் ஸ்னாப் பண்ணிட்டே இருந்தாரு ஆடியன்ஸ் பேசிச்சு, கண்டஸ்டன்ஸ் பேசும்போதோ இது பண்ணும்போதோ. உங்க வேலை ஸ்கோர் பண்றதுன்றது கிடையாது, உங்க வேலை வந்து ஹோஸ்ட் பண்றது. கிட்டத்தட்ட ஷோ வந்து வழி நடத்துறது. இந்த ஷோ விச் மீன்ஸ் இந்த இந்த இடத்துல இப்படி போயிட்டு இருக்கு, இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அந்த டைரக்ஷனை நெறிப்படுத்துறது, வழிப்படுத்துறது, ஒரு 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 வழிக்குள்ள அதை கொண்டு வரது மட்டும்தான் ஷோவோட ஹோஸ்டோட வேலை. எனக்கு அதான் அவர் செய்யாம தான் ஸ்கோர் பண்றதுலயே அதிகமான அக்கறையோட இருக்காருன்னு எனக்கு தோணுது. அண்ட் இன்னொன்னு அதுக்கு அவர் ரொம்ப ஒரு அதுக்கு அவர் எடுக்கிற முயற்சிகள்லாம் எனக்கு ரொம்ப அது ரொம்ப கோமாளித்தனமா தெரியுது. எனக்கு பார்க்க சிறுபலத்தனமா இருக்கு, இம்மெச்சூர்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். எந்த விஷயத்துல சொல்றீங்க? அதான் சொல்றேன். சோ இப்ப எனக்கு எதுன்னா எஸ்பெஷலி நீங்க வார்த்தைக்கு வார்த்தை ஒருத்தங்க பேசும்போது அதை மடிச்சு அதை கவுண்டர் கொடுத்து அதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணி அப்படி ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்கள பேச விட்டு பேசிக் குவாலிட்டி கேட்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத. சரி வளர்றாங்களா தப்பா சொல்றாங்களா அது வேற. ஆனா அதை நீங்க கட் ஆஃப் பண்றக்கோ இல்ல நீங்க சொல்றக்குமோ கூட ஒரு முறை இருக்கு. சலிச்சுக்க கூடாது. நீங்க சும்மா அந்த சலிச்சுக்கிறது கூட சார் இப்ப அதை கேட்கல சார் நம்ம. ஆனா கமலை ஏன் எல்லாரும் பெட்டரா நடத்தினாங்க, மரியாதை கொடுத்தாங்க, அவருக்கு பயந்தாங்க அப்படின்னா அவர் அவங்களை அப்படி நடத்தினாரு. திட்டினாலும் கூட இல்ல பேசினாலும் கூட அதுல ஒரு ஒரு டிக்னிட்டி ஒண்ணு மெயின்டைன் பண்ணுவார். இவர் அதை பண்ண மாட்டேன்றாரு. எஸ்பெஷலி இப்போ ஒரு சின்ன இப்போ ஸ்கோர் பண்றதுன்றது நான் எங்க சொல்றேன்னா இப்ப கமலுமே வந்து கிண்டில் பண்றது இது பண்றது எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா என்னன்னா ஸ்கோர் பண்றதுக்காக ஒரு பஞ்ச் தனக்குன்னு வச்சுக்கிறது அதெல்லாம் வச்சு பார்க்கல. ஆனா ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணி முடிச்சுட்டு அதோட எண்டுல அந்த ஒன்லைனர் மாதிரி ஏதோ ஒண்ணு போடுவாரு, அதை அவர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்காக ஒண்ணு பண்ணுவாரு. ஆனா இவர் அப்படி கிடையாது. கட் ஆஃப் பண்ணி தான் ஸ்கோர் பண்றதுக்காக ஒண்ணு பண்ணிட்டே இருக்காரு. பிரவீன் காந்தி வந்து நேற்று கிளாப் அடிச்சாரு தெரியுமா, அதை வந்து திருப்பி பிடிச்சி அடிச்சாரு. அந்த அப்ப உடனே சார் என்ன சார் நீங்களே திருப்பி அடிக்கலாமா, தப்பா அடிக்கலாமா அப்படின்னு. அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னா, நீ ஒரு டேரக்டர் வெளியே ஒரு டேரக்டருக்கு கிளாப் கூட அடிக்க தெரியாது ஒரு நீயே தப்பா அடிக்கிற அப்படின்னு அர்த்தம். இது ப்ரோவோகேட்டிவ். இதை ஒரு ஹோஸ்ட் இடத்துல இருந்து நீங்க பண்ணக்கூடாது. அண்ட் அந்த டாஸ்க் யார் சரியா கிளாப் அடிக்கிறாங்கன்றதுக்கான டாஸ்க் கிடையாது. அவர் ஒரு கருத்து சொல்ல வர்றாரு, நீங்க அவங்க வச்சு கருத்து சொல்ல சொல்லிருக்கீங்க, அவ்வளவுதான். அவர் அதை எந்த பக்கம் திருப்பி அடிச்சா என்ன அப்படின்னு அடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். இப்போ இதுதான் ஸ்கோரிங். திருப்பி அந்த இடத்துல யாராவது சொல்லி கை தட்டுவாங்களா நமக்கு அப்படின்னு. நீங்க கமல் இதை மிகப்பெரிய பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணிக்கிட்டாரு தான், இல்லைன்னு நான் சொல்லல. இங்க வர்ற ஹோஸ்டுக்கு இதை நமக்கான பிளாட்ஃபார்மாவும் யூஸ் பண்ணிக்கிறோம்ன்ற அர்ஜி இருக்கிறதும் தப்பு இல்லை, சரிதான் அது. ஆனா அதுக்கு ஒரு அதை அவர்ஷன் ஆக்குறாருன்னு சொல்றேன். ஒரு விஷயத்த நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னா அதையே தகட்ட செஞ்சு ஆடியன்ஸை சலிப்படைய செய்யக்கூடாது. எனக்கு அதுதான் இவர் பண்றதுன்னு தோணுது. குறிப்பா ஆதரிட்ட பேசினது சரி, அரோரா சிங்க்லர் கிட்ட அவர் பேசினது ரொம்ப ரொம்ப ரூடா தான் இருந்துச்சு. எனக்கு அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்று புலம்புனாங்கல்ல, அது ஐ வாஸ் டோட்டலி ஏபிள் டு எம்பத்தைஸ் வித். அவங்க சரியாதான் அவங்க என்ன சொல்றது, நிறைய பேர் சொன்னாங்க இது என்ன இவ்வளவு வீக்கா இருக்காங்க அப்படின்னா அடுத்து கண்டஸ்டன்ஸ் எல்லாம் நாளைக்கு ஏதாவது ஒன்று சொல்லும் போது வெண்ணே கிளம்பிடுவேன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு. கண்டஸ்டன்ஸ் சொல்லும் போது கிளம்ப மாட்டாங்க. ஏன்னா நான் காம்படிட்டர்ஸ் கூட போட்டி போடத்தான் வந்திருக்கேன். அவங்க என்ன வேணா சொன்னாங்கன்னா அதுக்கு நான் எதிர்பார்த்து அந்த ஷோக்குள்ள வந்திருக்கேன். ஆனா ஒரு ஹோஸ்ட் இந்த தரத்துல அதை ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பா என்ன இருக்கும், எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சண்டை வந்தா பரவாயில்ல, ஒரு டீச்சர் என்ன எப்படி நடத்தினா அதை எப்படி நான் ஏத்துக்க முடியும் அப்படின்னு தான் நினைப்பாங்கல்ல. நம்ம ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போய் சொல்லியிருப்போம்ல, எனக்கு இவரை பிடிக்கல நான் அந்த ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லியிருப்போம்ல. இது அந்த மாதிரி தானே. ஒரு ஒரு வழி நடத்துறவங்களே அந்த தரத்துல இறங்கி பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் எனக்கு விஜய் சேதுபதியோட உடன்பாடு இல்லை. ஆனா வேற சில விஷயங்கள் இப்போ அதெல்லாம் எனக்கு உடன்பாட்டுக்கு நல்லா பண்றதுன்னு தோணுது. எதுனா ஆர்டிகுலேட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றது இருக்குல்ல, சில நேரம் என்ன பண்ணிருக்கணும் நீங்கன்னு சொல்யூஷன் ஓரியன்டா சொல்றது இருக்குல்ல, அது சில நேரம் அவர் நல்லா பண்றாப்ல.
நேத்தி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இதை சொன்னது இருக்குல்ல, நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா வேற யாராச்சும் ஒருத்தர் தூங்காம போய் உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா உங்க எல்லாருக்கும் தானே தண்ணி. அவங்கள தூங்க விடாம பண்றதுக்கு யாராச்சும் ஒருத்தர் அங்க போய் அவங்களை என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தாலோ, அவங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருந்தாலோ அவங்க தூங்காம இருந்திருப்பாங்கல்ல. இப்படி யோசிங்க அப்படின்னு சொன்னது இருக்குல்ல. இந்த மாதிரி விஷயத்த கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்குமே அந்த மாதிரி சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா அவர் ஒரே பிரச்சனை, போன வாட்டி அவர் அருண்கிட்ட நடந்துக்கிட்டது, இந்த வாட்டி அவர் ஆதரிட்ட நடந்துக்கிட்டது, இது எல்லாமே அவர் ஒரு மாதிரி ஊட ஸ்னாப். அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் திவாகர் அவர் செஞ்சது இருக்குல்ல, இமிட்டேட் பண்ணது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப நான் சொல்றது சரி தப்பு கொள்ள போல இங்க. அது வந்து உங்களை ஒரு அவங்கள இப்ப நீங்க அத வந்து உங்களை ஒரு கிளவுன் லெவலுக்கு நீங்க இறங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். என்னைக்காவது இத்தனை வருஷம் நடந்திருக்கு. கமல் வந்து அவங்க கோவப்பட்ட மாதிரி கோவப்பட்டு காட்டுவாரு, ஜஸ்ட் டு ஷோ தட் நீ கோவப்படும் போது அது இப்படித்தாண்டா இருந்துச்சுன்னு காட்டுறதுக்கு. ஆனா திவாகர் பண்ண மாதிரி பண்ணி காட்டுறது இருக்குல்ல, அது வந்து ஏற்கனவே வந்து திவாகர் வந்து பாத்தியா அவங்க எல்லாமே என் ஃபேன்ஸ் அப்படி அந்த மாதிரி ஒரு ஜோன்ல தான் இருக்காப்புல. நீங்க ஒருத்தர் இமிட்டேட் பண்ற அளவுக்கு இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்க எல்லாருக்கும் என்ன தோணும், ஓ இவர் இந்த மாதிரி தான் விளையாடுவார் போல, மாட்டேன் நம்ம என்ன வேணா பேசலாம் போல அப்படிங்கிற அவங்க அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இதெல்லாம் தான் இதை செட் பண்ற விதத்துல தான் அவர் கொஞ்சம் கம்மியாகிறாரோன்னு எனக்கு திருப்பி திருப்பி ஒண்ணுட்டே இருக்கு. அப்புறம் ஆடியன்ஸ் வந்து ஏன் சும்மா உட்காந்துருக்கீங்க கைதட்டுங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது ஒன்றும் கைதட்டுற அளவுக்கான பெருங்கருத்தெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அவங்க சொன்னது எனக்கு தோணுச்சுன்னு நான் கைதட்ட போறேன். நீ எல்லாருக்கும் ப்ராம்ப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காத, நான் எதுக்கெல்லாம் கைதட்டணும், இது கைதட்டக்கூடாது, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. இந்த இதுக்கு சொன்னார்ல கலையரசன் வந்து எஸ்பெஷலி அவருக்கு எதோ தோணுதோ அங்க மட்டும் தான் அவர் இன்டரப்ட் பண்றாரு, இல்ல கேள்வி கேட்கறாரு, இல்ல இதெல்லாம் ஒரு காரணமான கமருதீனை கிண்டல் பண்றாருல. எனக்கு கமருதீன் மேல ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கு. ஆனா கமருதீனை கிண்டல் பண்ணி உட்கார வைக்கிறல, நான் என்னமோ கேட்டேன் நீ என்னமோ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. ஆனா கலையரசனா அவர் சொல்லவே இல்லை. கலையரசன் சொல்லுவார்ல, நான் வந்து அவன் வந்து பெரிய ஹீரோ மெட்டீரியல், வெளியே போய் பயங்கரமா இருக்கான்னு நினைக்கிறேன் நானு, அதனால அவனுக்கு ஹீரோ, அவனுக்கு இப்ப ஹேட்டர்ஸ் உருவாயிருப்பாங்களோன்றது எனக்கு கன்சர்ன் இருக்கு அப்படின்னு. அது உன் கன்சர்னுக்கு யாருமே கேட்கல. அவனுக்கு ஏன் ஹேட்டர்ஸ் உருவாயிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறதுக்கான காரணத்தை கேட்கறாங்க. இப்ப அத அவர் சொல்லவே இல்லை எதுவுமே. ஓகே கலையரசன் உட்காருங்க அப்படின்ட்டாரு. அதை அவர் இது பண்ணி பேசல. இல்ல அவங்கள இப்ப கம்பெனி இப்படி பண்ணிட்டாங்கன்றது உங்களுக்கு ஒருத்தங்க மேல விமர்சனம் இருக்கலாம், உங்களுக்கு ஒருத்தங்க செஞ்ச விஷயத்துக்கு மேல மாற்று கருத்து இருக்கலாம், இல்ல நீங்க பண்ணது சரியில்லைன்னு நினைக்கலாம். ஆனா நீங்க அதுக்கு ஹோஸ்ட்ன்ற பதவி கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அவங்ககிட்ட அந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க இதை பண்ணிட கூடாது. இன்னைக்கு ஆதித்யா கிட்ட இன்னைக்கு கடைசியா சொன்னார்ல, ரூலை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த டவுட்ஸா ரைஸ் பண்ணுங்க, அந்த ரூலை ஃபாலோ பண்ணிட்டு மாஸ்கை போட்டுக்கிட்டு ஸ்டில் நீங்க டவுட்ஸா ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் அதான் சொன்னேன். எனக்கு அவங்க மேல இருந்த ஒரே பிரச்சனை தான், எனக்கு ஆதரவு பண்ணதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவங்க கேட்ட கேள்வி நியாயமானதான். பிக் பாஸ் டீம் அவர் சொன்னது, நீங்க இவங்களை வந்து இந்த மாதிரி ஆட்களை உள்ள எடுத்தது தப்புன்னு அவங்க வச்ச விமர்சனத்திலையும் நான் உடன்பாடுறேன் ஆதரவை கூட. அதே மாதிரி 2 ரவுண்டு கஷ்டப்பட்டு ஜெயிச்சு 3வது ரவுண்டுக்கு வந்து ரன்னர் அப் வந்து நான் மாஸ்க் போட்டுக்கிட்டு நான் எனக்கு மட்டும் பனிஷ்மெண்ட், ஆனா அந்த டாஸ்க் செஞ்சவருக்கோ இல்ல அதுக்கப்புறம் இருக்கிற மீதி ஆட்கள் யாருக்குமே பனிஷ்மெண்ட் இல்லைன்னா அந்த ரூலே தப்பா இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னது நியாயமான டவுட் தான். அதை அவங்க டவுட்டா ரைஸ் பண்ணிருக்கணும். மாஸ்கை போட்டுக்கிட்டே அந்த டவுட் ரைஸ் பண்ணிருக்கலாம், இல்ல மாஸ்க் போட்டு நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியும்னு ஏதாவது இன்னோவேட்டிவா பண்ணிருக்கலான்றது மட்டும்தான் அதுல இருந்து மாற்றுக்கிறது தவிர அவங்க கருத்தோட எனக்கு உடன்பாட்டுக்கு தான். இன்னொரு நீங்க கேட்ட கேள்வி, பூர்ணிமா அந்த மாதிரி எனக்கு ஜென்ரலாவே வெளியே போயிட்டாங்க அப்படின்னா, இல்ல போன சீசன் போயிட்டாங்கன்னா அவங்களோட இங்க வச்சு கம்பேர் பண்றது பெரிய உடன்பாடு கிடையாது. அதை தாண்டி எனக்கு அவங்க இருந்த சீசன்லயுமே பூர்ணிமா வந்து ஆக்சுவலா கம்பேரிட்டிவ்லி முதல்ல இருந்து ஒரு நல்ல பிளேயரா தான் இருந்தாங்க. எனக்கு அவங்க செஞ்சதுல எனக்கு அவங்க மாயோட இன்ஃபுளுன்ஸ்ல அவங்க பண்ணதுலதான் எனக்கு மாற்று கருத்துக்கள் இருந்துச்சே தவிர எனக்கு அவங்க மேல பெருசா தனிப்பட்ட முறையில எனக்கு அவங்க மேல பெருசா எனக்கு அவங்க மேல விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆனா இது போன சீசன்ல இப்போ ஒரு முகாந்திரம் இல்லாம அடிக்கிறதுன்றது இருக்குல்ல, எனக்கு அதுல பெரிய உடன்பாடு இல்லை. இப்ப பூர்ணிமா செஞ்ச செயலுக்காக நான் பூர்ணிமா விமர்சிப்பேன், ஆனா வேற ஒருத்தர செஞ்ச செயலுக்கு நீ அவங்க ஃப்ரெண்டு தானே, அதுக்காக நான் உன்னை அவங்களோட சேர்த்து வச்சு விமர்சிப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு அந்த விமர்சனத்துல எந்த ஒரு அடிப்படை முகந்திரம் இல்லாத எந்த விமர்சனமே விமர்சனத்துக்கு சேராது, அது அவதூறுல தான் சேரும். எனக்கு அவதூறு பரப்புறதுல பெரிய உடன்பாடு கிடையாது. குட் தோழர் ஆதி. ஆக்சுவலி நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டையுமே மெஜாரிட்டி ஐ ஹவ் அட்ரஸ்ட் இட். நானுமே அதே சேம் கருத்துல தான் இருக்கேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ அவர் வந்து கிளவுன் மாதிரி அவரோட இதுல கொஞ்சம் இறங்கி பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து எனக்கு ஃபன்னியா தான் ஃபீல் ஆச்சு. இப்போ பயங்கரமா ஒரு மாதிரி நக்கலா சம்டைம்ஸ்லாம் லாஸ்ட் சீசன்ல பண்ணி காட்டியிருப்பாரு. அந்த மாதிரி பண்ணியிருந்தா அது உண்மையாலுமே தவறா தெரிஞ்சிருக்கும், நமக்குமே அது இதா இருந்திருக்கும். பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் மேபி பீயிங் அ ஹோஸ்ட் நீங்க அந்த அளவுக்கு இறங்கி பண்ண தேவையில்ல நீங்க சொல்றீங்க. பட் ஃபார் மீ அது வந்து ஃபன்னா தான் இருந்துச்சு. சேம் கோஸ் வித் ஆதிரையை வந்து அந்த உட்கார சொன்னதுல எனக்கு ஐ மீன் எந்திரிக்க சொன்னதுல எனக்கு சுத்தமா உடன்படிக்கையே கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் சொன்னீங்கல்ல, லைக் போன சீசன்ல இருந்து கம்பேரிட்டிவ்லி சில விஷயங்கள் நேத்து அட்ரஸ் பண்ணதெல்லாம் ஓகே.
பட் அந்த அப்ரப்டா கட் பண்ணி உட்கார வைக்கிறதுலயுமே வந்து ஐ வாஸ் லைக் கம்ப்ளீட்லி நாட் ஓகே வித் இட். குட் ஆதி, தேங்க்ஸ். எஸ் லியோ, நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க. உங்களுக்கு ஒரு 10 டைம் ரெக்வஸ்ட் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். பட் வந்து அப்படியே நீங்க வெளியில போயிட்டீங்க. பேசுறீங்களா? பேசுறேன். இல்ல அதான் எனக்கும் தெரியல. நானும் நிறைய வாட்டி கொடுத்து பார்த்தேன். accept ஸ்வேதா, ஆகல. அடுத்து நீங்க பேசுங்க. சாரி. Okay. ஏன்னா லியோ வந்து கிட்டத்தட்ட நிறைய டைம் கொடுத்துட்டாரு. அவர் வெளியில தள்ளி விட்டுட்டே இருந்துச்சு. அவருக்கு அடுத்து நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், நீங்க பேசுங்க. யா, எஸ் லியோ. Okay. Yeah. ஆக்சுவலி இவரு தோழர் ஆதி ரொம்ப சூப்பரா பேசினாரு. அவரோட பாயிண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இப்ப நீங்க இந்த கொஸ்டின் கேட்டது இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட கம்பேர் பண்றதுல ஆப்வியஸ்லி எனக்கு உடன்பாடு இல்லை. அது அது ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவா ரொம்ப ஃபேம் அட்டைன் பண்ண கண்டஸ்டன்டா இருந்தாலும் சரி, கிரிட்டிசிசம் அதிகமா வாங்கின கண்டஸ்டன்டா இருந்தாலும் சரி, ஹூஎவர் எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸ் தான். ஃப்ரெண்டா இருக்கட்டும், பிளட் ரிலேட்டிவா இருக்கட்டும், இல்ல அவங்க பார்ட்னரா இருக்கட்டும், போன போன வாட்டி வந்தவங்க இந்த வாட்டி வந்தவங்க, அந்த கம்பேரிசன் வந்து அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதே மாதிரி எனக்கு அது என்ன ஆக்சுவலி இது இது வந்து வரும். நீங்க பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரி ட்ரை பண்றாங்கன்னு தோணுது அப்படிங்கிற ஒரு இடத்தோட அது ஓகே தான். பட் அதை தாண்டி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க அடுத்து எல்லாமே இததான் இவங்க பண்றாங்க அப்படின்னு நம்ம ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்டலா பண்றது வந்து தப்பு. ஏன்னா நம்ம இவங்களை பார்க்கும்போது எனக்கு இவங்க ஞாபகம் வருதுன்றதெல்லாம் நம்மளே ஸ்பேஸ்ல நிறைய வாட்டி பேசியிருப்போம். அதுல எனக்கு தப்பு இல்லை. ஆனா இவங்க ஒரு மாதிரி இவங்களுடைய பார்த்ததை இவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு ஜட்ஜ் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்றாங்க. தட் இஸ் நாட் ஃபேர். அது எனக்கு நான் இந்த ஸ்பெசிபிக்கா இப்ப ஏன் இந்த கொஸ்டினும் நீங்க ஏன் கேட்டிருக்கீங்க, இப்ப ஏன் இது நடக்குதுன்னா அது ஜஸ்ட் பிகாஸ் இது பூர்ணிமா அப்படிங்கறதுனாலதான். இன்னும் சொல்ல போனா அவங்க போன சீசன் இல்ல, அதுக்கும் முந்தின சீசன் அதோட இம்பாக்ட், அதோட இந்த விட்டக்குறை தொட்டக்குறை அது அது எல்லாமே இன்னும் நிறைய பேர் மைண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவாதான் நான் இதை பாக்குறேன். அந்த ஹேட்ரேட் வந்துட்டு இன்னும் குறையாம நிறைய பேர் மைண்ட்ல சுத்தி வர மாதிரி இருக்கு. இல்ல அதுவாதான் நான் நான் வந்து பாக்குறேன். டு ஆட் டு யுவர் பாயிண்ட் லியோ, சாரி டு இன்டரப்ட். இது வந்து பர்சனல் இதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. எனக்கு எல்லாருமே அதை சொல்லல, வெகு சிலர் அதை சொல்றாங்க. அதை ஹைலைட் பண்ணி அந்த பர்சனை நெகட்டிவா போர்ட்ரே பண்றதுக்கு எகைன் அந்த அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்றாங்களோன்னு ஐ ஃபீல். எக்ஸாக்ட்லி. அதான் இன்னும் பத்தல. இன்னும் நிறைய நம்ம நெகட்டிவா போர்ட்ரே பண்ணணும். முடிஞ்சு போச்சு. ஆனா வந்துட்டு திரும்ப எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு, வா கமான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ற மாதிரி இருக்கு. அதனாலதான் நம்ம இப்ப இந்த டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கிரிட்டிசிசம் நீங்க பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாம். இப்ப அவங்க என்ன பண்றாங்க என்ன பண்ணலன்றது வச்சு தாராளமா பண்ணலாம். இது அகைன் எப்படி இருக்குன்னா, இப்ப நேற்று நம்ம சொன்னோம்ல, விஜய் சேதுபதி வந்துட்டு நீ எந்திரிச்சு நிக்காததுக்கெல்லாம் வந்துட்டு திட்டினாரு. அதுக்கு தேவையில்லை, அவங்களை திட்ட வேண்டிய விஷயத்துக்கு திட்டி